ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லா போலிமர் இன்றைக்கி நம்ம வந்து இரும்பு கடாயை நம்ம எப்படி பழக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே மணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இரும்பு கடாய், புது கடாயை வாங்கி நம்ம எப்படி பழக்கலாங்கிற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது டைமிங் பார்த்தா கரெக்டாக 20 நிமிஷம். இதே மாதிரி மண் பாத்திரம் பழக்கிற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே கூட அதை போய் பாருங்கள். இது நான் வந்து ஊருக்கு போயிருக்கல வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இரும்பு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ராம்நாட்டிலே தான் வாங்கினேன். அருவாமனை உரல்கள்லாம் விற்பாங்க, அங்கே தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக 450 ரூபா போட்டுருந்துச்சு. என் தம்பி எனக்கு 400 ரூபாய் தந்துச்சு. இந்த மாதிரி மரப்பொடி வச்சதை நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2 பேருக்கு தாராளமாக ஃப்ரைட் ரைஸ் தாராளமாக போடலாம், நூடுல்ஸ் கிண்டலாம். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்காரவங்க, நம்ம இங்கே உள்ள சீ ஃபுட்காரவங்களாம் இந்த மாதிரி இதிலே பெருசு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கடையிலலாம் இந்த மாதிரி பெருசு தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே சின்னதாக நான் பார்த்ததில்லை. இங்கே இருக்குதா இல்லைன்னு நம்ம சட்டி பாத்திர கடைக்கு போய் பார்க்கல. சரி, ஊருக்கு போகிறோம், இந்த தடவையாவது இந்த இரும்பு கடையை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போ போனாலும் சரி நம்மளுக்கு லக்கேஜ் அதிகமாகிடுது, அதனால் வாங்க முடியலை. இந்த கனம்னு பார்த்தா இது வந்து 2 கிலோவுக்கு 200 கிராம் குறைச்சிருந்துச்சி ஃப்ரெண்ட்ஸ். 1800 இருந்துச்சு இதோட கனம்னு பார்த்தீங்கன்னா. லேசாக தண்ணி ஊற்றி அலசிட்டு கொஞ்சோண்டு சோப்பு தண்ணி, அதாவது பீங்க அழுகிற சோப்பு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு கம்பி புருசு வச்சு போட்டு தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்பி புருசு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா வேறு மட்டை புருசு என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு தேய்ச்சிக்கிறங்க. தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கம்பி புருசு வச்சு தேய்ச்சா தான் நமக்கு அந்த துருவெல்லாம் போகும். அதான் நான் கம்பி புருசு வச்சு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் சிறுசாக எடுக்கலான்னு தான் பார்த்தேன், என்னால் முடியலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் 8 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு குறைக்க முடியலை. நான் வீடியோவை குறைச்சேன் அப்படின்டா நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொல்கிறதுக்கே எனக்கு டைம் அந்த நிமிஷத்தில் எனக்கு பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம லிக்யூட்டை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவுங்க. பிங்காங்கழுகிற லிக்யூட் எதாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து இந்த மாதிரி பிங்காங்கழுகிற இதை போட்டு 3 தடவை கழுவி தண்ணி ஊற்றி விடணும். கம்பி புருசு வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டை புருசு, தேங்காய் நார்லாம் இந்த டயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கம்பி புருசு வச்சு யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சட்டி இதெல்லாம் வாங்கல ஒரு சின்னதாக ஒரு நரம்பு புருசு மாதிரி ஒன்று தருவாங்க தெரியுமா, அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை. இப்போ பாருங்க, மறுபடியும் 1வது இது கழுவி இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அழுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்புறம் இன்னும் கொஞ்சோண்டு லிக்யூட்டை போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை தேய்ங்க. இந்த மாதிரி 3 தடவை தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் 2வது ஸ்டெப் போய் பார்க்கலாம். நம்ம ஆளுக வந்து ரொம்ப பேர் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டோம். சைனீஸ்காரவங்க அதிகமாக வீட்டுகளில் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரும்பு கடாய். அப்புறம் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அட்டகாசமாக இருக்கும். அதனால் அவங்க அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3வது தடவை கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு கையை வச்சு நீங்கள் பாருங்கள். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒருக்குன்னா நம்ம கழுவி காய வச்சுட்டு பேசாமல் இருந்துருவோம். இதுக்கு காஞ்ச உடனே கொஞ்சோண்டு எண்ணெயை தடவணும். அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இரும்பு கடாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. இப்போ கையை வச்சு தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுக்கு இருக்காது. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து வெயில் போட்டால் நீங்கள் தாராளமாக வெயிலில் வச்சு அந்த கடாயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தடவணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வீட்டில் வந்து வெயில் இல்லை, நம்ம ஏரியாவில் ஒரே கருப்பாக மந்தமாக தான் கிடக்கு. அதனால் வெயில் இல்லாதனால நான் அடுப்பில் வச்சு சூடு காட்டி கொஞ்ச நேரத்துலேயே 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு நல்லா சூடாகி காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட நம்ம வந்து நல்லெண்ணெய் போட்டு நான் வந்து தடவுறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் தடவை இப்படி தரீங்கனாலும் அதுவும் நல்லது. விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேங்க, தடவுங்க. இல்லைன்னா வேறு என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சூடு போட்டதோட அழுக்கு ஓவராக வருது. இப்போ நம்ம அடுப்பை அடைச்சிட்டு நான் வந்து இந்த பவுட்ரு, சட்டி பாத்திரம் கழுவுற பவுட்ரு இருக்குது, அதை போட்டு தேய்க்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து 2 தடவை 3 தடவை தேய்ச்சி இந்த அழுக்கை ஃபுல்லாக வெளியாக்கிடுவோம். ஒரு தடவை தேய்ச்சிட்டு நம்ம போய் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கருப்பாக தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம சூடோடு தேய்க்கிறோம். அந்த கடாயை வந்து நல்லா சுடுது, வெதுப்பாக தான் இருக்குது. அதோட தான் நம்ம தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட தேய்ச்சி உங்கள்கிட்ட எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். முதல்ல இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு மத்திய அழுக்க பார்த்திங்கன்னா நம்ம சூடோடு தேய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து சோப்பு பவுட்ரு, துணி துவைக்கிற பவுட்ரு, இல்லைன்னா நீங்கள் என்ன சோப்பு வந்து உங்கள் சட்டி பாத்திரம் தேய்க்க வச்சுருக்கிறீங்களோ அதை வச்சு தேய்ச்சிக்கலாம். சின்ன பிள்ளைங்க வந்து இரும்பு கடாய் யூஸ் பண்ண தெரியாது, எந்த கரல் பிடிக்காதனால எல்லாருமே நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது காஞ்ச பிறகு நீங்கள் டைம் வரைக்கும் இந்த ஒரு நாளைக்குள்ள எண்ணெயை தடவி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கடாய் வந்து உங்களுக்கு துருவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இது ஒன்றும் சிரமம் கிடையாது. எண்ணெய் தடவுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலை. மற்றபடி இரும்பு கடாய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரே ஒரு சின்ன கடாயை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 3 தடவை இந்த பவுடரை போட்டு நம்ம தேய்க்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது வந்து 2வது தடவை. 3 தடவை தேய்ச்சி தடவையும் 3 தடவை தேய்ச்சி கழுவிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணி மறுபடியும் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது மறுபடி கழுவுறதுன்னு பார்த்தா 6வது தடவை நம்ம தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்கிறோம். இது கழுவுறதுக்கு வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு இதுக்கு 5 நிமிஷம், செகண்ட் இதுக்கு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் நீங்கள் கையில் இது பண்ணி பாருங்கள். நம்ம கை வேறு துரு வேறு பட்டிருக்குது, அதனால் நம்மளுக்கு தெரியலை. இந்த கையில் ஏற்கனவே கருப்பாக வேறு இருக்கிறனால நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கையில் தடவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு தடவை நீங்கள் தேய்ச்சிக்கிறங்க. கையில் இந்த மாதிரி துருவாக இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கைக்கு ஏதாவது உரம் இது இருந்தால் போட்டுக்கிறங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அது. இப்போ 3வது தடவை அதே பவுடரை போட்டு தேய்ச்சி கழுவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் துருவாக இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் கழுவ வேண்டாம். தண்ணிக்கில் ஒரு வாளி தண்ணிக்கில் நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற வச்ச பிறகு மறுநாளைக்கு எடுத்து நீங்கள் கழுவிட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து எண்ணெய் தடவுற இது நீங்கள் செஞ்சுக்கிறோங்க. இப்போ நம்ம வந்து மொத்தம் இப்போ பாருங்கள் நம்ம கையெல்லாம் பாருங்கள் இப்படி போகுது. இதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உரம் போட்டுக்கிறோங்க. நம்ம துருவெல்லாம் பாருங்கள் அப்படியே எல்லா இடமும் அப்படியே கிடக்குது. அப்புறம் எல்லாத்தையும் நம்ம கழுவி விட்டுறணும். இது செய்கிறது கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு டைம் வந்து 10 நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் நான் சுத்தமான கையெல்லாம் நல்லா கழுவிட்டு இப்போ உங்களுக்கு தடவி காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு பார்த்திங்களா துரு அறவே இல்லவே இல்லை. இப்போ நம்ம இதுக்கு அடுத்த இதை நம்ம போய் செய்யலாம். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா கரெக்டாக 10 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். யார் வேணாலும் செஞ்சுக்கிறலாம். இந்த டயத்தில் நீங்கள் வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். நம்மளுக்கு வெயில் இல்லாதனால நம்ம அடுப்பில் காய வைக்கிறோம். இப்போ நம்ம காஞ்ச பிறகு எண்ணெய் தடவி பார்ப்போம். அதுக்கு மேலே துருவாக இருந்துச்சு அப்படின்னு இதுக்கு மேலே கழுவ வேண்டாம். கழுவின தண்ணி சோறு வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணி இருக்கும்ல, அதை ஊற்றி 2 நாளைக்கு கொதிக்க வச்சுட்டு கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சூப்பராக போயிடும். இப்போ நல்லா சூடான பிறகு டிஷ்யூ பேப்பரை எடுத்து வச்சு, டிஷ்யூ பேப்பரை இல்லை துணியோ எடுத்துக்கிறோங்க. எடுத்து அந்த எண்ணெயில் தொட்டு நல்லா தடவி பார்க்கலாம். நம்மளுக்கு துருவாக இருந்துச்சுன்னா 3வது ஸ்டெப்பு நம்ம செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு தடவி காட்டுறேன். எனக்கும் தெரியாது இது துரு வருமா வராதா அப்படின்னு எனக்கும் தெரியாது. நானும் உங்களோட சேர்ந்த பார்க்குறதுல துரு வரலை. இப்போ நம்மளுக்கு ஓகே. நம்ம இதுக்கு மேலே இதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கழுவலாம் வேண்டியதில்லை. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சில கடாய் இதில் வந்து நம்மளுக்கு துரு வரும். அப்படி துரு வரும்போது நீங்கள் கல்லணை தண்ணி சோறு வடித்த தண்ணியை ஊற வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 நாளைக்கு கொதிக்க வச்சுட்டு கழுவிடுங்க ஃப்ரெண்ட். இல்லைனா வாளிக்கில் தண்ணியை ஊற்றி ஒரு நாளைக்கு ஊற வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தடவை வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து கடைசி ஸ்டெப் வந்து எண்ணெயை ஊற்றி வெங்காயம் குக்கிங் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை கட்டிங் பண்ணி அதை வறுத்து தூக்கி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கடைசி ஸ்டெப். நம்மளோட கடாய் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பழக்கணும். கடாயில் வந்து நீங்கள் நூடில்ஸு ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வறுவல் சிப்ஸு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வரும். இது வந்து நல்லா சூடு தாங்கும். நீங்கள் வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே இந்த சாப்பாட்டை இதில் சமைச்ச சாப்பாட்டை நீங்கள் வந்து அந்த கடாயில் வைக்காதீங்க, எடுத்துருங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு முக்காப்பாக தான் வெந்துட்டாலே நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சூட்லேயே உங்களுக்கு வெந்துடும். இது நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்குக்கும் இரும்பு கடாய்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இது காஞ்சதோடு நம்ம எண்ணெயை தடவி வச்சிடணும். இல்லை துரு பிடிச்சிரும். நான்ஸ்டிக்கு நம்மளுக்கு துரு பிடிக்காது. ஆனால் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ஒரு கடாயாவது சின்ன கடாயாவது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஃப்ரைட் ரைஸ் போடுறதா இருந்தால் என்னோடய கடாயை வந்து 2 பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போட முடியும். இந்த தோசைக்கல்லை பார்த்தீங்களா, நான் வாங்கி 30 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு துருவெலாம் பிடிக்காது. நம்ம காஞ்சதோட எண்ணெயை தடவி வைக்கிற ஒர்க்கு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப காலத்துக்கு நம்மளுக்கு தாங்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you.